ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது புருஷோத்தம யோகம்ன்ற 15வது அத்தியாயம். இதில் முதல் 4 ஸ்லோகங்களில் பகவான் இந்த சம்சாரம் அப்படின்ற அந்த அஸ்வத்த மரத்தை பற்றி விளக்கிட்டு வராரு. இப்போது இந்த சம்சாரம்ன்ற அந்த அஸ்வத்த மரத்தை வைராகியம், அதாவது பற்றில்லாத அந்த தன்மைன்ற கோடரியால் தான் வெட்டி உயர்ந்த ஒரு கதியை அடையணும் அப்படின்றது வரைக்கும் சொல்லிட்டாரு. சரி, இது உயர்ந்த கதியை அடையிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழும்போது என்னென்ன சில பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும், இல்லை அப்படின்னா என்னென்ன அந்த பண்புகளை வளர்த்துக்கணுன்றதை பற்றி தான் இந்த 5வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். निर्मानमोहाजितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. நிர்மாண மோகம்னா அந்த ஒரு மயக்கம்னு தெரியும். அதாவது ஒன்றை வேற மாற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தேகாத்ம அபிமானம். அப்போ இந்த நிர்மாண மோகா அப்படின்னா, மான மோகா அப்படின்னா தேகமே ஆத்மா அப்படின்ற அந்த மயக்கம் இருக்கிறது. நிர்மாண மோகானா தேகமே ஆத்மா அப்படின்ற அந்த மயக்கத்தை தொலைச்சவர்கள் அப்படின்ட்டு. அதாவது இது ஒரு பண்பாக இருக்கணும். ஏன்னா முதல்ல அங்கேருந்து தானே ஆரம்பிக்குது. ஏன்னா நான்றதே நம்ம தப்பாக உடம்புன்னு புரிஞ்சிக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா நான்றது ஆத்மா. அதனால் முதல்ல அங்கே ஆத்மாவில் தான் தொடங்குது. அடுத்து ஜித்தசங்க தோஷாகனா இந்த முக்குணங்களில் பற்றுதல் வைக்கிற ஆகிய அந்த தோஷம், அந்த குற்றம், இல்லைன்னா இந்த முக்குணங்களுடைய காரியங்களை அனுபவிக்கிற ஆகிய அந்த தோஷத்தை ஜெயிச்சவர்கள் அப்படின்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த முக்குணங்கள்னால தான் பல விஷயங்கள் மேலே நமக்கு அந்த ஆசை வருது, பற்றுதல் வருது, அதை அனுபவிக்கணுன்ற அந்த எண்ணங்கள்லாம் வருது இல்லையா? அந்த குற்றத்தை ஜெயிச்சவர்கள், அதாவது அந்த முக்குணங்களை தாண்டியவர்கள் அப்படின்னு. அடுத்து அத்தியாத்ம நித்தியாகனா எப்போதும் ஆத்ம சிந்தனையிலேயே நிலை நிற்பவர்கள். வினிவிருத்த காமாகனா இந்த புலனின்பங்கள். விருத்த காமாக புலனின்பங்கள்லேருந்து விலகியவர்கள். வினிவிருத்த காமாக புலனின்பங்கள்லேருந்து நல்லா விலகியவர்கள். அதாவது இந்த கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் எந்த விஷயங்களை தேடி போகுதோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நல்லாவே விலகி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து துவந்த்வைர் விமுக்தாக சுகதுக்க சஞ்ஞைகி. அதாவது சுகதுக்க சஞ்ஞை, சுகம் துக்கம் அப்படின்ற அந்த பெயர் பெற்றிருக்கக்கூடிய அந்த ரெட்டைகளிலிருந்து, சுகம் துக்கம், குளிர் வெப்பம், இது போல் இந்த ரெட்டைகளிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள். அப்போ இப்படிப்பட்டவங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அமூடாக, வேறு இந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு மயக்கம் இல்லாமல் இருக்கா, இந்த விஷயத்தில் தான் அவங்களுக்கு பற்றுதல் இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமூடாக, வேறு எந்த மயக்கமும் இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவ்யயம் பதம் கச்சந்தி, உயர்ந்ததான அழிவற்றதான, அவ்யயம்னா அழிவற்றதான பரிசுத்தமான அந்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இடத்தை அடைஞ்சிடுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. அப்போது இந்த நமக்கு தோணலாம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கணுமா ஒரு உயர்ந்த ஒரு கத்தி அடையிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ விஷயங்களை நம்ம வளர்த்துக்கவே வேண்டாம். முதல் படி நம்ம எடுத்து வச்சாலே போதும். சங்கிலி தொடர் போல் அடுத்து எல்லாம் தானாக வரும். இப்போ பார்க்கலாமா? நிர்மாண மோகானா தேகமே ஆத்மம் அப்படின்ற அந்த குழப்பம் அப்படின்ற அந்த மயக்கத்தை தொலைச்சவங்க. அதாவது அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். தேகமே ஆத்மா இல்லை அப்படின்ற அதை புரிஞ்சுக்கிட்டாலே, அப்போ எப்போ ஆத்மா வேற தேகம் வேறன்னு புரியுதோ, அப்போ ஆத்மாவோட உண்மையான ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுதோ, அப்போ நம்ம ஆத்ம விஷயங்கள் நோக்கி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது ஆத்ம விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ முக்குணங்கள் அதனுடைய அந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க ஆரம்பிச்சிருவோம். அதில் எப்போ ஈடுபடாமல் இருக்க ஆரம்பிச்சிருவோமோ அப்போ ஆத்ம விஷயங்களில் இன்னும் சிந்தனை அதிகமாகி எப்போதும் அதிலேயே சிந்தனை இருக்கக்கூடியவர்களாக ஆகிடுவோம். எப்போ ஆத்ம விஷயத்தை நோக்கி நம்ம சிந்தனை செலுத்த ஆரம்பிக்கிறோமோ அப்போ தானாக புலன் இன்பத்தில் இருந்தெல்லாம் நமக்கு ஈடுபாடே இல்லாமல் போயிடும். அப்போ எப்போ இன்பங்கள்லேருந்து ஈடுபாடு இல்லையோ அப்போ நமக்கு இந்த சுக்கமோ துக்கமோ வெப்பமோ குளிர்ச்சியோ இதெல்லாம் பெரிய விஷயமாகவே நமக்கு இருக்காது. அப்படின்றதுனால இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு போல். முதல் படி எடுத்து வச்சா போலும், அடுத்தடுத்த படி தானாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.